இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். அதானி குழுமத்துக்கு வழங்குமாறு மோடி ஜனாதிபதியிடம் வலியுறுத்தினாரா? இலங்கை மின்சார சபையின் தலைவர் காற்றாலை மின் திட்டத்தை வழங்குவது தொடர்பில் தெரிவித்த கருத்தை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மன்னாரில் காற்றாலை மின் திட்டத்தை வழங்குவது தொடர்பாக ஹோப்குழு விசாரணையின் போது இலங்கை மின்சார சபை தெரிவித்த கருத்தை திட்டவட்டமாக மறுப்பதாக அறிவித்துள்ளார். எந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ இந்த திட்டத்தை வழங்குவதற்கு அங்கீகாரத்தை வழங்கவில்லை. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை அதானி குழுமத்துக்கு வழங்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதாக ஜனாதிபதி தம்மிடம் தெரிவித்ததாக இலங்கை மின்சார சபை தலைவர் ஹோப் குழுவிடம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ச குடும்பத்திலிருந்து மற்றொரு விக்கெட் அவுட் ஆகின்றது. ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொருவர் பதவி விலக தயாராகி வருவதாக அரசியல் செய்தி தெரிவிக்கின்றது. அடுத்த சில வாரங்களில் அவர் பதவி விலகுவார் என்றும் அரசியலிருந்து ஓய்வு பெறுவார் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் நிதியமைச்சருமான பசல் ராஜபக்ச கடந்த வியாழக்கிழமை பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அரசியல் தொடர்ந்து ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தார். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை தவிர வேறு ராஜபக்சர்கள் அமைச்சரவையில் இல்லை என்றும் அவர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்குவதில்லை என்றும் ஜனாதிபதி தீர்மானித்து விட்டுள்ளார். ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த சமல் ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசேந்திர ராஜபக்ச ஆகியோர் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போராடி வெற்றியீட்டிய ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய இலங்கை. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான 3வது T20 போட்டியில் இலங்கை அணி வெற்றியீட்டியுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் துடுப்படுத்தாட்டத்தை தீர்மானித்தது. அதன் அடிப்படையில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகள் இழந்து 176 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தை ஆடிய இலங்கை அணி இறுதி ஓவரில் ஒரு பந்து மீதம் இருக்கையில் இந்த வெற்றி இலக்கை பதிவு செய்திருக்கின்றனர். பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் கூட தயார் சம்பிக்க. இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டை வழிநடத்துவதற்கு தான் பிரதமர் பதவியை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக, தேவைப்பட்டால் ஜனாதிபதியாகவும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கின்றார் சம்பிக்க ரணவக்க. திட்டமிட்ட வகையில் நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல தன்னால் முடியும் என்றும் தெரிவிக்கின்ற அவர் தற்பொழுது சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் தெரிவித்து வருகின்றார். இதேவேளை தனது பதவிக்காலம் முடியும் வரை விட்டு விலகப் போவதில்லை என்று ஜனாதிபதி ஏலிவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொய்யான தகவல்களால் 400 மில்லியன் ரூபாய் இழந்த இலங்கை. இலங்கை மக்கள் மத்தியில் பொய்யான செய்திகளை பரப்பி மக்களை குழப்பியதன் மூலமாக இன்று நல்ல வாய்ப்புகளை இழந்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அறிவித்துள்ளார். MCC உடன்படிக்கை மூலமாக 400 மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடையாக இலங்கை வழங்க தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் பொய்யான செய்திகளை பரப்பி மக்களை குழப்பியதன் மூலமாக இன்று நல்ல வாய்ப்புகளை இலங்கை இழந்துள்ளது. இது கிடைத்திருந்தால் இன்று நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இலங்கையில் அரசியல் நிலைமைகள் உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு அமையும் பட்சத்தில் நமது அரசாங்கத்தின் உதவி மட்டுமல்ல, பல்வேறு நிறுவனங்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் என்றும் தூதுவர் விசேட அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். முகநூல் காதலால் வந்த வினை. ரூம் போட்டு ஆணிடம் கொள்ளையடித்த பெண். முகநூலூடாக காதல் தொடர்பினை ஏற்படுத்தி ஆணை விடுதிக்கு அழைத்துச் சென்று மதுபானத்தை அருந்த கொடுத்து தங்க நகலை திருடிச் சென்ற பெண் தொடர்பில் விசாரணை வேட்டை ஆரம்பம். முகநூல் மூலம் நண்பர்களாக இருவரும் விடுதியொன்றுக்கு சென்றுள்ளனர். விடுதியில் சென்ற இவர்கள் மதுபானத்தை அருந்த கொடுத்து 15 பவுன் நிறையுடைய 27,50,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் எடுத்துக்கொண்டு குறித்த பெண் தப்பிச் சென்றுள்ளார். அந்த நபர் சென்ற காரையும் எடுத்து சென்றிருப்பதுடன் அதனை திஸ்ஸவாவிக்கு அருகில் நிறுத்திவிட்டு அந்த பெண் தப்பிச் சென்றுள்ளார். கொழும்பைச் சேர்ந்த பெண் ஒருவரே இதனை செய்துள்ளதாக போலீசார் அறிவித்திருப்பதுடன் கொரியாவுக்கு தொழிலுக்கு சென்று கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் நாடு திரும்பிய ஒருவரிடமே தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளன. இலங்கை கடற்பரப்பில் தரையிறங்க முடியாமல் தவங்கிடக்கும் எரிவாயு கப்பல். கடந்த 8ஆம் தேதி நாட்டுக்கு வந்த 3900 மெட்ரிக் டன் எரிவாயு கப்பலிருந்து இன்று வரை எரிவாயு இறக்கப்படாது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலுக்கு இன்னும் 2.5 மில்லியன் டாலர் வழங்கப்படவில்லை என்றும் இதனால் மறுப்பு அறிவிப்பு வரும் வரை வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என்று நிறுவனம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டது. இந்த கப்பலுக்கான டாலர் தாமத கட்டணத்துடன் எதிர்வரும் வியாழக்கிழமை வழங்கப்படும் என்று சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாலஸ்தீன தூதுவருக்கும் வெளிவர அமைச்சின் புதிய செயலாளருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது.
இலங்கையின் பாலஸ்தீன தூதுவருக்கும் இடையிலும் வெளிவார அமைச்சின் புதிய செயலாளருக்கும் இடையில் பாலஸ்தீன மக்கள் நிலை இலங்கையின் தற்போதைய நிலை குறித்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. பாலஸ்தீன மக்களது விடுவிற்காக தூதுவர் எடுத்து வரும் முயற்சிகளை பாலஸ்தீனுக்கான இலங்கை தூதுவர் பாராட்டியுள்ளார். இலங்கை பாலஸ்தீன மக்களின் உரிமைக்காக தொடர்ந்தும் செயற்படும் செயலாளர் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். பொது கட்சிகளை ஆரம்பிக்கின்றார் பொன்சேகா. ஓய்வு பெற்ற படை உயரதிகாரிகளில் அதில் அடக்கம் சவேந்திர சில்வாவுடன் பேச்சு நடப்பதாகவும் பௌத்த மகாநாயக்க தேர்களின் ஆசையுடன் அமையேறியிருப்பதாகவும் இந்த கட்சி மறுபுறம் டலஸ் அழகப்பெரும தலைமையில் புதிய கூட்டணி விமல் கம்பன்பில உட்பட சிங்கள தேசியவாதிகள் அதில் சம்பிக்க ரணவக்க புதிய அரசியல் களம் அமைக்கின்றார். தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகளை அரவணைக்க அவர் பேச்சு. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தலைமையிலும் புதிய அரசியல் அணியொன்று அமைவதற்கான பேச்சு நடைபெறுகின்றது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு இப்போது இலக்கு வைக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட சரத் பொன்சேகா, சஜித் சம்பிக்க, விமல் தம்பிக்க பெரூரோ, பெசில் ஆகியோர் தயாராகிவிட்டனர். இலங்கையில் இப்போது நடக்கும் அரசியல் இந்தியா அமெரிக்க நாடுகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளதனால் இப்போது எதிர்வினை கைகாட்டி நேரடியாக அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரை தயார்படுத்துவதில் களமிறங்கியிருக்கின்றது சீனா. இந்தளவு எரிபொருள் பிரச்சினை இருக்கும் போதும் கொழும்பிலிருந்து வாகன தொடரணியில் புலனறுவை சென்ற இலங்கைக்கான சீன தூதுவர் அங்கு மைத்திரிபாலவை சந்திரிப்பதை சாதாரணமாக கடந்து போக முடியாது. ரஷ்யாவுடன் நெருங்கி பழகும் மைத்திரி சீனாவுக்கு மிக நெருக்கமானவர். அவரை கொண்டு சில காய் நகர்த்தல்களை செய்ய சீனா முயற்சிக்கின்றது. அடுத்தடுத்த வாரங்களில் மைத்திரியின் அறிவிப்புகளில் வித்தியாசம் தெரியும். நீதிமன்ற உத்தரவுகளையும் மீறி புறந்தள்ளி குருந்தூர் மலையில் இன்று புத்த சிலை நிறுவல். இராணுவத்தின் பூரண ஏற்பாட்டில் முல்லைத்தீவு குமுளமுனை குருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளைக்கு மாறாக அமைக்கப்பட்டு வரும் பிரதான விகாரையில் கல்லினால் செதுக்கப்பட்ட புத்த சிலை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு விசேட பூஜை வழிபாடுகள் இன்று 9 மணிக்கு நூற்றுக்கணக்கான பௌத்த பிக்குகள் பங்கேற்புடன் இராணுவம், போலீஸ், விமானப்படை, கடற்படையினரின் விசேட பாதுகாப்பு மத்தியில் பங்கேற்க இருக்கின்றார்கள். இதேவேளை நீதிமன்ற உத்தரவை புறந்தள்ளி மிக பெருமெடுப்பில் அமைக்கப்பட்டு வரும் விகாரையில் புத்த சிலை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குருந்தூர் மலையில் தமிழ் மக்களின் வழிபாட்டுரிமை வலியுறுத்தியும் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று காலை முன்னெடுக்க தமிழ் மக்கள் தயாராகிவிட்டனர். இன்றைய நிகழ்வுக்காக நூற்றுக்கணக்கான இராணுவ வாகனங்கள் குருந்தூர் மலைக்கு சென்று வருவதாகவும் குமுளமுனை தண்ணி முறைப்பு வீதியை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இராணுவத்தினால் புனரமைப்பு செய்யப்பட்டதாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். பருத்துறை நகரசபை இபிடிபி ஆண் பெண் உறுப்பினர்கள் கள்ளக்காதல் குடும்பத்தை விட்டு ஓட்டம் வளைத்து பிடித்து நைப்புடைப்போ. பருத்துறை நகரசபை இபிடிபி பெண் மற்றும் ஆண் உறுப்பினர்களான கள்ளக்காதர்கள் இருவர் வடமராட்சி கிழக்கில் வீடொன்றில் தங்கியிருந்த போது உறவுகளால் மடக்கி பிடிக்கப்பட்டு நைப்புடைக்கப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு மணற்காட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதுடன் கள்ளக்காதல்கள் இருவரும் பருத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் 42 வயதுடைய ஆண் நகரசபை உறுப்பினரும் 36 வயதான பெண் நகரசபை உறுப்பினரும் திருமணத்துக்கு புறம்பான கள்ளக்காதலில் ஈடுபட்டு குடும்பங்களை விட்டு ஓடிச் சென்றுள்ளனர். ஆண் பிரேசபை உறுப்பினருக்கு காப்போது உயர்தரம் கற்கும் மகனும் பெண் பிரேசபை உறுப்பினருக்கு தரம் 9 படிக்கும் பிள்ளையும் உள்ளனர். இருவருக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக அரசல் புரசலாக பேச்சிருந்த நிலையில் இருவரும் இன்று முதல் காணாமல் போயிருந்தனர். அவர்களை 2 குடும்பத்தாரும் தேடி வந்தனர். பருத்துறை போலீசிடம் முறையிடப்பட்டிருந்தது. அவர்கள் மணற்காட்டு வீடொன்றில் தங்கியிருப்பதாக கிடைக்க தகவலின் அடிப்படையில் உறவுகள் வீட்டை முற்றுகையிட்டனர். இருவரும் நைப்புடைக்கப்பட்டு பருத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மத்தள சர்வதேச விமான நிலையத்தினால் மாதாந்தம் 100 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது. மத்தள விமான நிலையத்தில் மாதாந்தம் 100 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாகவும் அமைச்சர் நிமால் சிறிபால டிசில்வா பொறுப்பதிகாரிகள் இன்றைய தினம் மத்தளம் விமான நிலையத்துக்கு விஜயம் செய்து தற்போதைய நிலை பற்றி பார்வையிட்டுள்ளனர். மத்தள விமான நிலையத்தில் தனியார் மயமாக்கப்படல் தொடர்ந்தும் புனரமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருப்பதுடன் அதிகாரிகளுடனான விசேட கலந்துரையின் போது விமான நிலையத்தில் ஏற்படும் செலவுகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார். பொது தேர்தலொன்று நடைபெற்றால் மாத்திரமே வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மைத்திரி.
தற்போதைய அரசாங்கம் மாறினால் மாத்திரமே இலங்கை அபிவிருத்தி செய்ய முடியும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அறிவித்துள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று புனருவையில் இடம்பெற்றுள்ளது. இடைக்கால அரசாங்கம் அமைத்து பொது தேர்தலை நடத்தினால் மாத்திரம் இலங்கை வெளிநாடுகள் மற்றும் அமைப்புகளின் ஆதரவை பெற முடியும். இதேபோல எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டு தற்போதைய அரசாங்கம் கொண்டுவரும் அனைத்து நன்மை பயக்கும் சீர்திருத்தங்களுக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என்றும் மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ள 31 பேர். சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் நாடு கடத்தல். பிரித்தானியாவில் சட்டவிரோதமான முறையில் புகலிடம் கோரியவர்களை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை விமானம் மூலம் ருவண்டாவுக்கு அழைத்துச் செல்ல லண்டன் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்த புகலிட கோரியர்களை அடுத்து வரும் ருவண்டாவுக்கு நாடு கடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அதனை தடுப்பதற்கான தடை உத்தரவை கோரி லண்டன் உயர் நீதிமன்றம் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த புகலிட கோரிக்கையாளர்களில் இலங்கையர்களும் உள்ளடக்கம். வெண்ணெய் தெளிந்து வரும் பொழுது முட்டி உடைந்த கதைதான் இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி மஹிந்தவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கொத்துபாவை வீட்டுக்கு அனுப்ப இருக்கும் பொழுது ரணில் புகுந்து காரியத்தை கெடுத்துவிட்டார். கொத்தபா ராஜபக்ச பதவியிலிருந்து விலகுவதற்கான நேரம் வரும்பொழுது பதவி மோகம் பிடித்த ரணில் மூக்கை நுழைத்து காரியத்தை கெடுத்துவிட்டார். இன்று நாடு படு பாதாளத்திலிருந்து மீள முடியவில்லை. இருக்கின்ற ஆரம்பத்தில் கேஸ், பெட்ரோல், டீசல் போன்றவற்றுக்கு வரிசை இருந்தது. இப்பொழுது அரிசி, மாசின் இவைகளுக்கு வரிசை போலின் வந்துவிட்டது. எனவே கொத்தபாயவா பதவி விலக வேண்டும். இனவாத அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தை விட்டு விரட்டியடிக்கப்பட வேண்டும். ரணில் போன்ற குள்ளநரிகள் ராஜபக்சர்களை கட்டி காக்கும் வரை எனது நாட்டுக்கு சாபக்கேடுதான். கொத்தபா ராஜபக்ச பதவி விலகினால் அரபு நாடுகளிலிருந்து பெட்ரோல், டீசல் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க முடியும். எனவே இனவாதிகள் அரசியலிருந்து துரத்தப்படும் வரை எமது நாடு இதே நிலையில் தான் இருக்கும். இதில் சிரமப்படுவது ஏழைகள், நடுத்தர பண வசதி உள்ளவர்கள், பணம் கொடுத்து எதையும் சாதித்துக் கொள்பவர்கள். தம்மிக்க பெரூரா நியமனம் தொடர்பில் ஒரு சிங்கள சகோதரரின் ஆதங்கம். தம்மிக்க பெரூர் ஒரு சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் மட்டுமல்ல, இலங்கையின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரும் ஆவார். இவர் இயந்திரங்களில் ஆரம்பித்து பின்னர் புதிய கசினோ சூதாட்ட வணிகமாக மாறியது. 2005-2015 காலகட்டத்தில் இந்த வணிகத்தில் உச்சநிலையை அவர் அடைந்தார். பின்னர் தம்மிக்க பெரூரோ பெரிய தொழில் நோக்கி சென்றார். லங்கா டைஸ், லங்கா டைட்ஸ் ஆகியவற்றை அவர் வாங்கினார். அவை மட்டுமல்லாது ஃபைனான்ஸ் போன்ற பெரிய கம்பெனிகளும் அவருடையது. அதே நேரத்தில் பேன் ஏசியா வங்கி மற்றும் சம்பத் வங்கி போன்ற வங்கிகளிலும் தம்மிக்க பெரிய அளவில் பங்குகளை கொண்டுள்ளார். பின்னர் அவர் ஹெலில் நிறுவனத்தை வாங்கினார். இது நாட்டில் பல துறைகளுள்ள இலங்கையின் மிகப்பெரிய கூட்டு நிறுவனங்களில் ஒன்று. சுற்றுலா பிரிவில் அடங்கும் அமாயா, கிங்ஸ்பரி போன்ற ஹோட்டல்களும் தம்மிக்கவினுடையது. அதே நேரத்தில் குழும் நிறுவனங்களையும் வாங்கி கையகப்படுத்தியுள்ளார். அந்த பட்டியலில் வர வேண்டாம் என்று எண்ணுகின்றோம். ஏனென்றால் இந்த பதவியின் பெரும்பகுதி அந்த பட்டியலாகவே அமைந்துவிடும். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் 2 உயர் அதிகாரம் கொண்ட அமைச்சகங்களை பெற தயாராக உள்ளார். எனது பிரச்சினை அவருக்கும் திறனுமல்ல, மாறாக ஒரு பெரிய வட்டி மோதலின் அடிப்படையில் செயல்படும் தம்மிக்க தனது அனைத்து நிறுவனங்களிலும் உள்ள அனைத்து பங்குகளையும் விற்று நாட்டுக்கு நல்ல செய்து நினைத்தால் அவரை வாழ்த்த முதலில் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் இது அப்படியல்ல. தனது சொந்தமான 128 நிறுவனங்களிலிருந்து அவர் ராஜினாமா செய்தாலும் அவருடைய நம்பிக்கைக்குரிய பினாமிகள் மூலம் அவை நடத்தப்படும் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். எந்த முதலீட்டை கொண்டு வந்தாலும் அது அவருக்கு ஒருவித சுய செறிவூட்டலை கொண்டிருக்கும். அவரை பலப்படுத்திக் கொள்வதிலே கவனமாக இருக்கும். அவர் நியமனம் செய்யப்பட்டால் அவரது நியமனம் மட்டும் மக்களின் முதலில் தெருக்களில் இறங்கினார்கள் என்ற துணிவையை அவமானப்படுத்துகின்றது. தம்மிக்க பெரூரோ ராஜபக்சர்கள் மீது கொண்டிருக்கும் விசுவாசம் நன்கு ஆவணப்படுத்தி கொள்ள வேண்டும். கோத்தபாயவை பெரிய தலைவர் என்று புகழ்ந்து பேசுவது தம்மிக்கவின் சமீபத்திய செயல். ஆகவே மக்கள் ராஜபக்சர்களை வெறுத்து வெளியேற்றி கொண்டிருக்க நிலையில் அவர்களின் நிழலான தம்மிக்க புதிதாக களத்தில் இறக்கப்பட்டுள்ளார். மனதில் வலியை ஏற்படுத்துகின்றது. நம் நாட்டை அதிகம் நேசிப்பதில் இந்த நாட்டை வாழ்வதற்கு சிறந்த இடமாக மாற்ற தினம் போராடுகின்றோம். ஆனால் தம்மிக்கவின் அரசியல் பிரவேசம், அமைச்சர் பதவியேற்பும் என்னை போன்றவர்கள் சலிப்பு உண்டு பண்ணுகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக கிழிந்த ஒன்றை மாற்ற முடியுமா என்று என்னை கேள்வி கேட்க வைக்கின்றது. பின்னர் அதை மாற்ற முடியும் என்பது உணர்கின்றது. இறுதி வரை போராடவே தீர்வோம், இருப்போம். நாங்கள் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட மாட்டோம்.
நேரம் கடினமானது என்று எனக்கு தெரியும். ஆனால் நாம் அனைவரும் போராடுவோம். நல்ல மனிதர்கள் ஒன்றும் செய்யாமல் இருப்பது மட்டுமே தீமையின் வெற்றிக்கு போதுமானது. இப்படி ஒரு சிங்கள சகோதரரின் ஆதங்கமாக அமைந்திருக்கின்றது. சம்மாந்துறை அல் மஸ்டபுல் இஸ்லாமிய கூட்டுறவு சங்க ஆவணப்படம் வெளியிடும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. அல் மரஸ்புல் இஸ்லாமிய கடன் வெப்பச் சேவை கடந்த 25 வருடங்களாக சம்மாந்துறையில் இயங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.